உம்மு ஹபீபா என்கிற சஹாபி பெண்மணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன், மாமின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் சிந்தை அஷ்ரத ரக்அத்தன் ததவ்வுஅன் கைர ஃபரீதா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகை போக நஃபிலாக 12 ரக்காத்துகள் தொழுவாரோ, இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை கட்டி தருகிறான். ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் போக உபரியாக எக்ஸ்ட்ராவாக 12 ரக்காத்துகள் தொழுவாரோ, ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் தொழுவணும். அப்படி தொழுதால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி தருகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டேன். ஃபமா பரிஹது, அல்லாஹ்வின் தூதரிடம் நான் எப்போது இந்த சிறப்பை கேட்டேனோ அப்போதிலிருந்து ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் தொழுவதை நான் விடுவதே கிடையாது. மூத்தா போற வரையிலும் தொழுதார்கள். மரணிக்கும் வரையிலையும் உம்மு ஹபீபா என்கிற சஹாபி பெண்மணி இந்த வணக்க வழிபாட்டை செய்தார்கள். கடமை போக ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா 12 ரக்காத்.